பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய பாணியை இன்னைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது, பொதுமக்கள் கேள்விகள் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது, கேள்வி பதில் பாணிக்கு திமுகவுக்கு கை வந்த கலை. ஆனால் இன்னைக்கு ஒரு அறிக்கையை அவர்களே கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கே அவர்களே பதிலும் கொடுத்திருக்காரு. அதுல பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட அதில் முதலமைச்சர் அவர்கள் சில பதிலை அவருடைய எண்ணத்தின்படி சொல்லி இருக்கிறார். இதுல மிக மிக முக்கியமானது, சென்னை புயல் இந்த பகுதியில பேரிடர் ஏற்பட்ட பிறகு தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு ரேஷன் அட்டைக்கு அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. இதற்கு நாம பல லாஜிக் சொல்லியிருக்கோம், காரணம் சொல்லியிருக்கோம். அதாவது இன்னைக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் என்பது SDRF ஃபண்டில் இருந்து கொடுக்கறாங்க. அந்த SDRF ஃபண்டே பாத்தீங்கன்னா 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் அந்த ஃபண்டுக்கான பணத்தை கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு SDRF ஃபண்டு தமிழகத்துல 900 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. 450 கோடி 450 கோடி, மாநில அரசு 300 கோடி ரூபாய், 1200 கோடி ரூபாய். அதுல SDRF சொல்லியிருக்காங்க 2 நாட்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், குறிப்பாக உடைமைகள் இழந்திருக்கிறாங்க, பொருள் இழந்திருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாகவே 5400 ரூபாய் சாதாரணமா வரும். அதன் பிறகு அவர்களுடைய ஒரு வாரமா வேலைக்கு போகல, சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, சில பேர்த்துக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்புகள் பேரிடர் நடந்து முடிந்த பிறகு இருக்கும். இதையெல்லாம் கணக்கீடாக வைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 10,000 ரூபாய் என்பது குறைந்தபட்சமா கொடுக்கணும். அதற்கு பலதரப்பு கருத்துக்கள் வருது. உதாரணத்துக்கு முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம், நாங்க டெல்லியில இருந்து தானே கேட்கிறோம், எங்களுக்கு கொடுங்க. டெல்லியில இருந்து தான் 75% பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. SDRF ஃபண்டினுடைய 75% மத்திய அரசினுடைய பங்கீடுதல் இருக்கு, தொகை இருக்கு, கணக்கு இருக்கு. ஆனா இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இரண்டாவது, மத்திய அரசினுடைய குழு வந்தாங்க, 4 அதிகாரிகள் வந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க. இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க. அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது. இந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஏன்னா நாங்க மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசினுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது. இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுல திமுக மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது. சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும், மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டு இருக்கின்றார்கள். அதற்கு அதிகாரிகள் 4 பேர்த்த கூட்டிட்டு கூட திமுக எம்பியை வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்க இருக்கிற பேட்ச்மேட் மத்திய அரசு டெபுடேஷன்ல இருக்கிற பேட்ச்மேட் கிட்ட பேசி, இங்க இருக்கிற IAS அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய IAS அதிகாரிகிட்ட பேசி பேட்ச்மேட் பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது. எங்க பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு, மத்திய அரசினுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு மாண்பு, அது ஒரு டிப்ளமசி. அவங்க எல்லாம் அரசு துறையில பணிபுரியறவங்க யாருமே முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கோமா இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு. அதை மத்திய அரசுல இருந்து வந்த 4 அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்கிறது ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு, மோசம். அதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். மாநில அரசு, மத்திய அரசு 75% கொடுக்கறாங்க. மிச்சத மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும். மற்றபடி பணம் கேட்டிருக்கோம், ஆமாம் பணம் வரும், அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது 1947 இருந்து பின்பற்றிட்டு வர்றோம்.